நண்பா எத்தனை பேர் இப்போ நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நிறைய டைம் எடுத்து வேஸ்ட்டாக கீழே கொட்டியிருக்கேன் நண்பா. உதாரணத்துக்கு இப்போ நான் இதை நேற்று நேற்று மதியமாக தண்ணி ஊற்றி வச்சேன். இதை வந்து முந்தானேற்று நைட்டு செஞ்சேன். ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கர்னூல் பக்கத்தில் நைட்டு வண்டி ஆல்ட்டாச்சு. 1 மணி 1:30 கிட்ட இருக்கும். அப்போ செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். காலையில் நேற்று மதியம் 1 மணி இருக்கும். இது நல்லா தான் இருக்குது நண்பா, நல்லா தான் இருக்குது, எதுவும் கெடலை. ஆனால் இப்போ நான் சாப்பிட்ருவேன். ஆனால் இது இப்போ காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வரும்போது டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் இது மாதிரி எடுத்து வச்சு எத்தனை பேர் எடுத்து கீழே ஊற்றிருக்கீங்க. சாப்பிட்டுங்களான்னு சொல்லிட்டு எடுத்து எத்தனை பேர் கீழே ஊற்றிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இது உண்மையுமே டிரைவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாடு நண்பா நம்மளுடைய. ஏன்னா நம்ம நிறைய டீ குடிக்கிறோம். இது வந்து ஒரு அந்த குடல் புண்ணை ஆற்றுறது, ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்குது நண்பா அதில். ஓகே, ஆனால் ஒரு அளவுக்கு மேலே கெட்டு போயிட்டுனா சாப்பிடாதீங்க நண்பா. ஏன்னா நான் ரொம்ப கெட்டு போயிருந்தாலும் அந்த எனக்கு இன்னுமே சொல்கிறேன், பிரியாணி இல்லைன்னா இது கொடுத்தா நாங்கள் கஞ்சி தான் சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு செட் ஆகிட்டு. அது காரணம் வந்து அந்த டீ தான் நினைக்கிறேன். ஏன்னா இது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு எப்படி மோர் குடிப்பீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் மோர் குடிச்சு பாருங்கள் நண்பா. அப்போ உங்களுக்கு புரியும் இது கூடிய இது. அதுமாதிரி வெயில் டைமில் இந்த வெயில் டைமில் இதை சாப்பிட்டு பாருங்கள், அப்போ புரியும் இதனுடைய தன்மை. ஓகே, நான் சொல்ல வந்த மேட்ரு என்னென்னா, நிறைய டைம் நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்ருவோம் வச்சுருப்போம், பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு கடைசியாக தூக்கி கீழே தான் கொட்டுவோம். அது இப்போ பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. காலையில் இதை சாப்பிட்ருக்கலாமே, டிஃபன் தேவையில்லாமல் 30 ரூபா சாப்பிட்டுட்டேன் நண்பா. தேவையில்லாத ஒரு 30 ரூபா செலவு. விடுங்க, சாப்பிட்டு இதையும் காலி பண்ணிடுவோம்.